Hi friends, welcome to my channel Aga சமையல் recipes. இன்னைக்கு நம்ம Aga சமையல் recipesல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு 10 நிமிஷத்துல சட்டுன்னு செஞ்சு கொடுக்கக்கூடிய கார குழிப்பணியாரம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இது பொரிஞ்சிடுச்சு. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சமா கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. நான் இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குழிப்பணியார பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்த குழிப்பணியார மாவை இதில் ஊற்றிக்கணும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் வந்து ஒத்த சைடு வெந்துடுச்சு. இப்போ இதை மாற்றி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் 1 நிமிஷம் வேக வச்சா ரெடி ஆயிரும். இப்போ நம்மளோட கார குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். மீத இருக்க மாவுலையும் இந்த மாதிரி குழிப்பணியாரம் ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கார குழிப்பணியாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.